சொல்லட்டுமா? என்னம்மா உங்க வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கீங்க? அன்னைக்கு உன் தங்கச்சி வந்தா, இன்னைக்கு நீ வந்திருக்க. இன்னும் உங்க வீட்ல யார் யார் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. மொத்தமா பஞ்சாயத்து பேசி முடிச்சிடலாம். ஐயோ இல்ல, நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்கு வரல. கார்த்திகை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ, இதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கா? நாங்க இல்லாத நேரத்துல நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்கியா? ஐயோ இல்லம்மா, நான் வர்றது இதான் முத தடவை. சரி சொல்லு, என்ன விஷயமா கார்த்திகை பார்க்க வந்திருக்க? நாங்க இங்க வந்திருக்கோம்னு கார்த்திக் உங்ககிட்ட சொன்னானா? நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுமா. நான் கொஞ்சம் கார்த்திகிட்ட பேசணும். இப்போ அவன் வீட்ல இல்லம்மா. எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப எங்ககிட்ட சொல்லு. அம்மா, எனக்கும் கார்த்திக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி சக்திக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீங்க சக்தி கிட்ட சொன்னீங்களா? ஆமா சொன்னோம். அதுக்கு என்ன இப்போ? அது எப்படிமா? அக்கா இருக்கும்போது யாராவது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஊர் என்ன நினைக்கும்? ஏமா, அன்னைக்கு என் பையனை போட்டு அந்த ரவுடி அந்த அடி அடிச்சானே, அப்ப இந்த ஊர் என்ன நினைச்சிருக்கோம்? அவன் உன் தங்கச்சி அசிங்கப்படுத்திட்டு போனான்ல, அப்ப அதே ஊர் என்னம்மா நினைச்சிருக்கோம்? அந்த ரெண்டு விஷயமும் நடக்கலன்னா நான் ஏமா இப்ப இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கேன்? ஆனா நீங்க பண்ணது எங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாமா? அப்போ நீ என்ன சொல்ல வரேன்னா, உங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தான் காரணம், அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க போட்ட கண்டிஷன்னால எங்க வீட்ல ஏகப்பட்ட குழப்பம். இப்ப சக்தி சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டான். எங்களால அதை தாங்கிக்கவே முடியல. எனக்காக சக்தி அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்றா. எங்க அம்மாவால இதை ஏத்துக்கவே முடியல. சண்டை போட்டு இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? உங்க குடும்பத்துல ஏற்பட்ட அவமானத்தை தீக்க தான் நான் வழி சொன்னேன். அதுக்காக அவ சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? பாருமா, உன் குடும்பத்தோட நன்மைக்காக தான் நாங்க இத சொன்னோம். உன் தங்கச்சி எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு சொன்னானா, நீ அவளை போய் கேளு. அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம்? ஏன் கல்யாணம் நடக்கிறதுக்கும் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. உன் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு வந்த கெட்ட பேரு போயிடும். ஆனா நீங்க யாரோ ஒரு பொம்பளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் மணி? உன் பேர் என்ன? சார், ஐ எம் சக்தி. நான் தான் வட்டி ரங்கநாயகி பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது. ஓ, நீ தான் சக்தியா? உனக்காகத்தான் இங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஏன் சார் சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? வட்டி ரங்கநாயகினா அவ்வளவு பயமா? அது எப்படி சார் எல்லா போலீஸும் சொல்லி வச்ச மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க? அவ பையன் ஊருக்கெல்லாம் வட்டி விட்டு ஏழைங்களெல்லாம் அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை தூக்கி உள்ள வைங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க அவளுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க. போலீஸே இப்படி பயந்தீங்கன்னா பொதுமக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? ஏய், நான் திருப்பி கூப்பிடுறேன். ஏய், அத்தை கூப்பிடுறாங்கல்ல, வா. என்ன பாக்குற? நான் சொன்னேன்ல, நீ போறதுக்குள்ள நான் வெளியே வந்து காட்டுறேன்னு. அதுக்குள்ள நீ எப்படி வெளியில வந்த? அந்த இன்ஸ்பெக்டரை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் செல்வாக்கு தெரியாம நீ என்கிட்ட மோதிட்ட. நீ
சொன்ன பொய் கேஸ்ல என்ன உள்ள போட்டானே அந்த இன்ஸ்பெக்டர், இப்ப நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். உள்ள போய் பாரு, பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி என் பேரை கேட்டா நீயும் பயந்து நடுங்க போற நாள் சீக்கிரமே வரும். பயமா? எனக்கா? அதுவும் உன்கிட்டயா? என் முன்னாடி நீ கை கட்டி தலை குனிஞ்சு நிக்கும் போது அப்ப தெரியும் உனக்கு உன் தகுதி என்னன்னு. உன்கிட்டயா? நீதிக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் இந்த சக்தி கட்டுப்படுவான். உன்ன மாதிரி ஊரை மிரட்டி பிழைக்கிறவங்க கிட்ட எல்லாம் பயப்பட மாட்டான். ஏய், என்ன நீதி நேர்மைன்னு பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் கொடுத்ததே பொய் கேஸ். உனக்கு என்ன பழி வாங்கணும்னு வெறி. அதுக்கெல்லாம் காரணம் உன் அண்ணா அசோக். இதெல்லாம் புரியாத அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய முட்டாள் இல்ல. இதுல அசோக் அண்ணன் எங்க இருந்து வந்தாரு? என் அண்ணனுக்காக நான் பேசுறதா இருந்தா நான் நேராவே வந்து பேசிருப்பேன். தைரியமா உன் வீட்டுக்கே வந்தவண்ணா. உன் நல்ல நேரம் அன்னைக்கு நீ வீட்லயே இல்ல. அப்படிப்பட்ட நான் ஏன் உன் மேல பொய் கேஸ் கொடுக்க போற? அசோக் அண்ணன் வேண்டான்னு சொன்னதுனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். பாவம் அண்ணி, உன் பொண்ணியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அண்ணி மனசு எவ்வளவு பாடுபடும். ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா பெத்த அம்மா நீ, உனக்கே உன் பொண்ணு மனசு புரியலையே. சீ, நிறுத்து. ஏன் குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? என்னது பொண்ணு மனசு எனக்கு புரியலையா? அத நீ சொல்றியா? என் வாழ்க்கையிலேயே ஒன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு அதிகாரம் திமிரு. அவளை சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் பையன் மேலேயே பொய் கேஸ் கொடுத்திருப்பா. என்னையே உள்ள வச்ச அவளை சும்மா விடலாமா வெற்றி? நல்லா கேட்டுக்கோ, இந்த ஊர்லயே எதிரின்னு எனக்கு ஒருத்தி இருக்கான்னா அது அந்த சக்தி தான். அவள மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. திமிரு, உடம்பெல்லாம் திமிரு. எவ்வளவு தெனாவட்டா என்கிட்ட பேசினா தெரியுமா? என்கிட்ட எப்படி ஒரு நாள் அவ மாட்டுவா. அப்ப வைக்கிற இடத்துல நான் அவளை வைக்கிறேன். அப்ப தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. வெற்றி, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது போலீஸ்காரன் கால் நம்ம வீட்டுல பட்டதுக்கு காரணமே அந்த சக்தி தான். சும்மா விடக்கூடாதுடா. அவளை சும்மாவே விடக்கூடாது. நாம யாருன்னு அவளுக்கு காட்டிதான் ஆகணும். இந்த அம்மா எனக்காக இத செய் அத செய்யணும் உன்னை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. இப்ப நான் கேக்குறேன், இந்த அம்மாவை எப்படி அந்த சக்தி என்ன பரிதவிக்க வச்சாலோ அதே மாதிரி அவளும் பரிதவிச்சாகணும். அத நான் என் கண்ணால பாக்கணும். செய்வேல்ல வெற்றி? என்னடா வெற்றி, செய்வேல்ல? சொல்லு வெற்றி, செய்வியா? அத்தை செய்வார். அத்தை கண்டிப்பா செய்வாரு. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? இல்ல வெற்றி? அத்தை நீங்க வாங்க, வந்து முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க வாங்க. பூஜா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. ஐயோ, சின்ன பொண்ணு நீ, ஆனா எதை பத்தி கவலைப்படாம வக்கீல கூட்டிட்டு மினிஸ்டர் பிஏவை கூட்டிட்டு அங்க வந்து நின்ன பாத்தியா? அப்ப நினைச்சேன் இந்த வீட்டுக்கேத்த மருமக நீதான்னு. ஆமா பூஜா, எனக்கு அடுத்து இந்த வீட்ல இருக்கிற நாற்காலியில உட்கார்ற எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே பொண்ணு நீதான். இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பூஜா. டேய் வெற்றி, இவ மட்டும் இல்லன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, அண்ணே இருந்திருந்தா இதெல்லாம் நடக்கவே விட்டுருக்க மாட்டாரு. உண்மைதான். ஆனா அவ இல்லாதப்ப ஒருத்தி வந்து நின்னா இல்ல, அது யாரு? என் மருமக தானே. நீ வா பூஜா, வா சரளா. சந்தோஷமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? நீ சும்மா இரு. இவதான் என் தம்பியை கொண்டு இருக்கா.
என்ன பேசுற புஷ்பா? என்னாச்சு? ஏய் நடிக்காத. பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா இது? நான் ஏன் கொல்ல போறேன்? உனக்கு கோபம்? உன் பொண்ணு என் தம்பி மேல ஆசைப்பட்டுட்டா. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால, அதான் அத உன்னால தாங்கிக்க முடியல. பாவி, அதுக்காக நான் ஆசைய வளர்த்த தம்பியை நீ கொலை பண்ணுவியா? ஏய், அவனுக்கு சாகர வயசா? அவனை போய் கொன்னுட்டியே படுபாவி. உன் பொண்ணு என் தம்பி மேல ஆசைப்பட்டதுக்கு என் தம்பியை நீ கொல்லுவியா? ஐயோ புஷ்பா, இங்க பாருமா, என் பொண்ணு உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எனக்கு பிடிக்கலதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்ன புஷ்பா, கொல்ற அளவுக்கு யாராவது போவாங்களா? ஆனா நீ பண்ணுவ. ஏன்னா உன் பொண்ணு என்னைக்கு யார் பேச்ச கேட்டிருக்கா? அவ ஒரு முடிவு பண்ணிட்டா, மாத்திக்கவே மாட்டான்னு சொல்லி இந்த ஊருக்கே தெரியும். அது உனக்கும் நல்லா தெரியும். அவளை நீ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண? நீ பாட்டுக்கு கோயில்ல போய் தனியா உக்காந்த, பட்டினி கடந்த. ஏன்? என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே? ஓ பொண்ணு தானே ஆசைப்பட்டா. அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் பொண்ண கொன்னு இருக்கணும். அதுக்கு பதிலா நான் ஆசையா வளர்த்த என் தம்பிய நீ எப்படி கொல்லலாம்? ஏன்? அவன் யாரோ பெத்த புள்ளன்னு தானே? புஷ்பா, எனக்கு நல்லா புரியுது. இப்ப நீ உன் தம்பி இறந்த துக்கத்துல இருக்க. நான் என்ன விளக்கு சொன்னாலும் உன் காதுல அது விழாது. இத பாரு, நிதானமா ஒரு 4 நாள் கழிச்சு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். ஏய் போ. என் தம்பிய கொலை பண்ண உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி. இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். பாத்துக்கிட்டே இரு. இத பாரு புஷ்பா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீ எனக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு யோசிக்க நேரமும் இல்ல. அத நான் பார்க்கவும் மாட்டேன். என் தம்பி ஒரு அப்பாவி சார். அவனை கொலை பண்ணிட்டாங்க. அதான் தெரியுமேம்மா, மேல சொல்லு. சார், அவன் ஆம்பளை சிங்கம் சார். யாருக்கும் அவன் பயப்பட மாட்டான். அவனை போய் அந்த பொம்பளை கொலை பண்ணிருக்கா சார். என்னது? உன் தம்பியை கொலை பண்ணது ஒரு பொம்பளையா? ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியும் சார், தெரியும். அவ பேரு மீனாட்சி. அது யாரு மீனாட்சி? அது என் முதல் சம்சாரம் சார். முதல் சம்சாரமா? அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா? நான் பாக்கல சார். ஆனா கொன்னது அவதான். ஏன்னா அவளுக்கு கோபம், வெறி. இதோ இந்த மனுஷன் அவளை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அதுவே அவளுக்கு பொறுக்கல சார். இதுல அவ பொண்ணு ஏன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. இது அந்த மீனாட்சிக்கு தாங்க முடியாம அவ பொண்ணு கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தா, கெஞ்சி பார்த்தா, ஏன் மிரட்டி கூட பார்த்தா. என்ன சொல்லியும் அந்த பொண்ணு கேக்கல சார். அதான் சார், அதான் என் தம்பி அவ கொன்னுட்டா சார். என்னம்மா நீ பாட்டு கொன்னுட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஆதாரம் இருக்கா? சார், ஆதாரத்தை நீங்க தானே சார் கண்டுபிடிக்கணும். நீங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சீங்கன்னா அவ எல்லா உண்மையும் ஒத்துப்பா சார். சார், என் தம்பி சாகும்போது அனுபவிச்ச அந்த நரக வேதனைய அந்த மீனாட்சியும் அனுபவிக்கணும் சார். சார், எனக்கு ஏகப்பட்ட சொத்து, பணம், நகை, காரு எல்லாம் இருக்கு சார். சார், அதுல எல்லாம் பாதி என் தம்பிக்கு தான் சேரும். அவனே போனதுக்கு அப்புறம் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன்? சார், உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். ஆனா என் தம்பியை கொன்ன அந்த மீனாட்சிக்கு எப்படியாவது நீங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க வரேன்.
இதெல்லாம் உங்களுக்கு தான் சார். இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளுங்க. ஆனா அந்த மீனாட்சியை மட்டும் விட்டுறாதீங்க சார். அவ ரொம்ப விவரமானவ சார். ஆதாரம் எதுவும் கிடைக்க கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சுதான் அவ எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அவளை விட்டுறாதீங்க சார், விட்டுறாதீங்க. ஏன் தம்பிய கொன்னுட்டு அவ நல்லவ மாதிரி ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கா சார். அம்மாவுக்கு என்னாச்சு சாந்தக்கா? மெசேஜ் அப்படி இருக்கு? சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சாந்தக்கா, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அக்கா, என்னாச்சு சொல்லுக்கா. நம்ம அம்மா போலீஸ் புடிச்சு போயிட்டாங்க. போலீஸா? அம்மாவையா? ஆமா சக்திக்கா. எதுக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த சங்கிலி இருக்கான உன்னை யாரோ குத்தி கொண்டு விட்டாங்களாமா. சங்கிலியவா? ஆமா, ஊர் எல்லையில இருக்கிற ஆத்தாங்கரையில கொண்டு போய் போட்டிருக்காங்களாமா. அவனை கொண்டது நம்ம அம்மா தான் சொல்லி போலீஸ்ல வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. சக்தி, அம்மா பாவம் சக்தி. அம்மா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு அம்மாவை ஏன் போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? புஷ்பா சங்கிலியை கொன்னது அம்மா தானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவ என்ன லூசா? நம்ம அம்மா ஏன் சங்கிலியை கொல்லணும்? சில்லுக்குட்டி, நீ அந்த சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியா? நம்ம அம்மா அதுக்கு ஒத்துக்கலையா? பிடிவாதமா அவனை தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு சொன்னியா? அந்த கோவத்துல கத்தியால அவனை குத்திட்டான்னு அந்த புஷ்பா அதிகாரி போலீஸ்ல சொல்லிட்டாமா. அந்த உண்மைனா அவங்கள நம்பி நம்ம தெய்வத்தை கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இதுக்கெல்லாம் யாராவது கொலை பண்ணுவாங்களா? புஷ்பா சொன்னானா போலீஸ்க்கு இதெல்லாம் தெரிய வேணாவா? யாரோ இதை சொன்னாங்கிறதுக்காக எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க? நாங்க எவ்வளவோ சொன்னோம்மா, ஒருத்தனும் கேட்கல. கத்தி பார்த்துட்டோம், கதறி பார்த்துட்டோம். எங்க அக்கா முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பாவம் சக்தி, இப்ப என்ன பண்றாங்களோ தெரியல. அக்கா, நீ அழாத. அம்மாக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அந்த போலீஸ நான் உண்டு இல்லைன்னு பண்றேன். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் புடிவாதம் பிடிக்க போற? நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? கொலை பண்ணதை ஒத்துக்கிறியா? ஐயா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். இந்த கைக்கு 4 பேருக்கு பொங்கி போட தெரியுமே ஒழிய கொலை செய்ய கத்தி பிடிக்க தெரியாதுயா. இப்படி எல்லாம் பேசினா நீ சொல்றத நான் நம்பிடுவேனா? நீ உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லது. இல்ல என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். உன் பொண்ணு சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னது உண்மைதானே? என்ன, நீ சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உன் பொண்ணை கட்டாயப்படுத்தினது உண்மைதானே? அதுக்கு உன் பொண்ணு ஒத்துக்கிட்டாளா? அதனால கோவப்பட்ட, ஆத்திரப்பட்ட, சங்கிலி உயிரோட இருந்தா உன் பொண்ணை கட்டிப்பான்னு கணக்கு போட்ட, கத்தி எடுத்து குத்திட்ட, கொன்னுட்ட. சரியா? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட நீ இதை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏன்னா இது உண்மை இல்லை, இது பொய், பச்சை பொய். இதுவும் உண்மைதான். நீயே சொல்லு, உன்னை தவிர வேற யார் அவனை கொண்டு இருப்பா? எனக்கு அது தெரியாது. ஆனா நான் அவனை கொல்லல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இவ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். இவளை பின்னாடி கூட்டு போங்க, நான் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா தானா உண்மையை சொல்லிடுவா. விசாரணைக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு சார். என்ன பாக்குற? நானும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ எதுக்கும் மசிய மாட்டீங்க.
ஆம்பளையா இருந்தா 4 மிதி மிதிச்சு உண்மையெல்லாம் கக்க வச்சிருப்பேன். நீ பொம்பளையா போயிட்ட, அதான் யோசிக்கிறேன். பார், உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். உண்மையை ஒத்துக்கோ. உன் மேல சின்ன கீறல் கூட இல்லாம உன்னை கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணி தண்டனை வாங்கி தரேன். 1 வருஷமோ 2 வருஷமோ தண்டனை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்ரூவரா மாறிட்டா தண்டனை கம்மி. என்ன, தங்கிலிய கொலை பண்ணு ஒத்துக்கிறியா? ஏய், ஒண்ணு இவள பின்னாடி இழுத்துருவாங்க. அம்மா, அவர் ரொம்ப கோபக்காரரு. பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஒருவேளை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஒத்துக்குங்கம்மா. உங்க நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். அம்மா, நீயும் ஒரு பொம்பளை தானே. அம்மா, மழை வர மாதிரி இருக்குமா, இடியெல்லாம் இடிக்குது பாருமா. சொன்னா கேளுங்கம்மா. எஸ்ஐ வந்தா பேசுமா. இப்ப எழுந்திருச்சு போங்கம்மா. அக்கா, எங்க அம்மாவை ஒண்ணும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்க. உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாங்க இப்பவே எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறோம். நான் உங்களை மேடம்னு கூப்பிடல, அக்கான்னு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க அக்கா. அக்கா, உங்களை தான் கேக்குறேன். சொல்லுங்க அக்கா. எனக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். போய் எஸ்ஐ கிட்ட சொல்லுங்க. அம்மா, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது. தானா எந்திரிச்சு போயிடுவாங்க. நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. சார், எனக்கு அப்படி தோணல சார். இந்த பொண்ணு சொல்லுங்கம்மா. எஸ்ஐ கிட்டே உள்ள டனவுட்டா பேசுறேன்னா கஷ்டம் உனக்கு தான் சொல்லிட்டேன். இன்னும் என்ன சார் புதுசா கஷ்டம் வரப்போகுது? எதுவா இருந்தாலும் சரி, நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். இப்படியே நீ பிடிவாதம் பிடிச்சனா அப்புறம் எங்க வழியில தான் டீல் பண்ண வேண்டியது இருக்கும். முதல்ல நீங்க எங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏன் இங்க உட்கார்ந்திருக்க போறோம்? சார், பொம்பளைங்க தானே, மிரட்டினா ஓடிடுவாங்கன்னு நினைச்சு பேசுறீங்களா? நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பொம்பளைங்களும் 10 ஆம்பளைங்களுக்கு சமானம். என்ன நடக்குதுன்னு நாங்களும் பாத்துறோம் சார். சார், பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஏன் சார் எங்களை குத்தம் சொல்றீங்க? எங்க அம்மா வெளியில வர வரைக்கும் என்ன நடந்தாலும் நாங்க இந்த இடத்தை விட்டு அசையவே மாட்டோம். மாமா, இங்க வாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பொம்பளை ஆளா இருக்காங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். போய் பேசி பாப்போம். சரிங்க சார். இல்லன்னா லத்தி சார்ஜ் தான். ஓகே சார். சரி வாங்க. ஓகே சார். சில்லுக்குட்டி, என்னம்மா லத்தியோட எல்லாம் வந்திருக்காங்க? அவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாதுக்கா. அவங்க லத்தி சார்ஜ் பண்ணா நான் பயப்பட போறதில்ல. உங்களால முடியலன்னா நீங்க ஓரமா போய் நில்லுங்கக்கா. நான் பாத்துக்கிறேன்க்கா. என்ன சில்லுக்குட்டி இப்படி சொல்லிட்ட? எங்க மீனாட்சி அக்காவுக்கு ஒண்ணுன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா? இது என்ன, என் உயிர் போற மாதிரி இருந்தாலும் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இந்த உயிர் என் மீனாட்சி அக்கா வளர்த்தது. போறதா இருந்தா எங்க அக்காவுக்காக போட்டோம். என்ன அடிக்க முதல்ல. ஏமா, கடைசியா சொல்றேன், நீங்க கலைஞ்சு போலனா லத்தி சார்ஜ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர். நியாயத்தை கேட்டா இப்படிதான் விரட்டி அடிப்பீங்களா சார்? ஏமா, ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு போய் உள்ள எஸ்ஐ பார்க்க வேண்டியதானமா? அப்படி பொறுமையா பேசக்கூடிய நிலையில நீங்க எங்க அம்மாவை அப்படி நடத்தலையே சார். அதுக்குதான் இந்த போராட்டம். நீங்க எங்க அம்மா கிட்ட கண்ணியமா நடந்திருந்தா நானும் உங்ககிட்ட கண்ணியமா பேசியிருப்பேன். இப்படி எங்களை உட்கார வச்சது யாரு? நீங்க தானே? ஏமா, கடைசியா சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் தான். முடியாது சார். என்ன ஆனாலும் நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். நீங்க பண்றத பண்ணிக்கோங்க. தள்ளுமா. உனக்கம்மா இந்த மாதிரி ஒரு நிலைமை என்னால தாங்க முடியலம்மா. நம்ம என்னம்மா பாவம் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது? அம்மா,
நாங்க இருக்கும் போதே உனக்கு இப்படி எல்லாம் நடக்குதேம்மா. அக்கா பாடு பாவீங்க, உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி வச்சுட்டாங்களே. நீ பயப்படாதக்கா, 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எப்படி போராடி உன்னை வெளியில கொண்டு வந்து தீவாங்க. ஆமாம்மா. சாப்பிட்டீங்களாடா? எப்படிக்கா? மீனாட்சி அக்கா, இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த நிலைமையில நாங்க சாப்பிட்டோமான்னு கேக்குறியே, நீ முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டியாக்கா? என்னம்மா வெளியில உட்கார்ந்து தர்ணாலாம் பண்ணியா? பாத்துமா, அந்த எஸ்ஐ என்ன செய்யறதுக்கும் தயங்க மாட்டாரு. அம்மா நான் தாங்கிக்கிட்டோம், நீங்கெல்லாம் சின்ன பொண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, போதும் போதும் போதும். மா விளங்க மாட்டி கூட்டுவாமா. ஓகே சார். சார், இதுக்கு நான் விடவே மாட்டேன். எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல. அப்படி எங்க அம்மாக்கு விலங்கு போடுறதா இருந்தா என்ன மீறி விலங்கு போடுங்க, இல்ல என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நோ சக்தி, நோ. இது நம்ம லீகலா தான் ஃபேஸ் பண்ணணும், அதான் நல்லது. இப்ப அவங்கள விடுங்க. என்னென்ன இது? என் கண்ணு முன்னாடி அம்மா கைக்கு விலங்கு போட சொல்றாங்க, நான் எப்படி சும்மா இருக்கிறது? சக்தி, என்னை விட உனக்கு சட்டம் நல்லாவே தெரியும். சட்டத்தை மதிக்க வேண்டியது நம்ம கடமை, புரிஞ்சுக்கோ. நடக்கிறது நடக்கட்டும் சக்தி. கடவுள்னு ஒருத்தன் இருந்தா அவன் பாத்துக்கட்டும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க, நீங்க விலங்கு போடுங்க. இந்த நாதியத்தவளுக்கெல்லாம் எப்படி பார்த்து பார்த்து சோறு ஊட்டுவேன். அந்த கைய போய் விலக மாட்டாங்க. அந்த கடவுள் ஒருத்தர் தான் உனக்கு என்ன வருது.